சகலத்தையும் படைத்தவர் சர்வ வல்லவரை துதிக்கிறோம். உம்மை போற்றுகிறோம், உம்மை புகழுகிறோம், உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை வணங்குகிறோம், உம்மை வாழ்த்துகிறோம் ஆண்டவரே. உமது நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. தகப்பனே, உமக்கு கொடாகொடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த நாளுக்காக நன்றி, இந்த நேரத்துக்காக நன்றி, இந்த கிருபைகளுக்கு ஆமத்து நன்றியோடு துதிக்கிறேன் ராஜா. தகப்பனே, உமக்கு கோடி கோடி நன்றி. இந்த வார்த்தை சொல்லுவதாண்டவரே, என்னை காண்பவர், தினமும் என்னை காப்பவர், ஆராய்ந்து அறிந்திருக்கிறேன், சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கிறார். அப்பா, இந்த வேளையில் எங்களை தாழ்த்துகிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். Thank you, Jesus.
காப்பவரே, தினம் காப்பவரே, என்னை காப்பவரே, தினம் காப்பவரே, ஆராய்ந்து அறிந்திருக்கின்றேன், சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கின்றேன், ஆராய்ந்து அறிந்திருக்கின்றேன், சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கின்றேன், நான் அமர்வதும் நான் எழுவதும், நான் அமர்வதும் நான் எழுவதும் நன்றாய் நீ அறிந்திருக்கின்றேன், என்னை நன்றாய் நீ அறிந்திருக்கின்றேன், என்னை காப்பவரே, நீயும் காப்பவரே. எண்ணங்கள் இயக்கமெல்லாம் எல்லாமே அறிந்திருக்கிறேன், நடந்தாலும் படுத்தாலும் பாரி எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார்கள். எண்ணங்கள் ஏக்கங்கள் எல்லாம் எல்லாமே அறிந்திருக்கிறேன், எண்ணங்கள் ஏக்கங்கள் எல்லாம் எல்லாமே அறிந்திருக்கின்றேன், நடந்தாலும் படுத்தாலும் அப்பாவை அறிந்திருக்கின்றேன், நடந்தாலும் படுத்தாலும் அப்பாவை அறிந்திருக்கின்றேன். சொல்லமா? நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா, என்னை காப்பவரே, நீயும் காப்பவரே, என்னை காப்பவரே, நீயும் காப்பவரே. முன்னும் பின்னும் நெருங்கி நெருங்கி சுற்றி என்னை சூழ்ந்திருக்கிறார்களே, ஒவ்வொரு நாளும் திருக்கிழமை நேரி செல்வதற்காக நன்றி ராஜா. முன்னும் பின்னும் நெருங்கி நெருங்கி சுற்றி என்னை சூழ்ந்திருக்கிறேன், முன்னும் பின்னும் நெருங்கி நெருங்கி சுற்றி என்னை சூழ்ந்திருக்கிறேன், உம் திருக்கரத்தால் தினமும் என்னை பற்றி பிடித்திருக்கிறேன், உம் திருக்கரத்தால் தினமும் என்னை பற்றி பிடித்திருக்கிறேன். நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா, என்னை காப்பவரே, நீயும் காப்பவரே, என்னை காப்பவரே, நீயும் காப்பவரே. கருணை ஊட்டங்கள் கண்டல் மறைவாய் வருவதை கவனிக்கிறார்களே, அப்பாவுக்கு கோடி கோடி நன்றி ராஜா. ஒவ்வொரு நாளும் என்னை கவனித்து வருகிறீர்கள், அதற்காக நன்றி. கருணை மறைவாய் வருவதை கவனிக்கிறேன், கருணை மறைவாய் வருவதை கவனிக்கிறேன், அதிசயமாய் பிரமிக்கத்தக்க
தத்துவமாய் உருவாக்கினீர். அதிசயமாய் பிரமிக்கப்பட்டு தத்துவமாய் உருவாக்கினீர். நன்றி ராஜா, இயேசு ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா, என்னை காப்பவரே, உயிர் காப்பவரே, என்னை காப்பவரே, உயிர் காப்பவரே. ஒரு விஷயங்களை கூறுவோமா? நேற்று நெகிழப்பட்ட பாஸ்டர் லூயிஸ் அவர்கள் வந்து கரத்தில் ஒப்பு கொடுக்கிறார். எத்தனை சோர்வுகள், எத்தனை பலவீனங்கள் மத்தியில பலப்படுத்துகிற தேவன் அப்பா தட்டி எழுப்பி அப்பா நீ உயிரோடு இந்த கரத்தை கொண்டு வந்தமைக்காக சோர்வுகள் மத்தியில பலவீன மத்தியில பலப்படுத்துகிற தேவன் இந்த ஆராதனை குடும்பத்தை கரத்துல ஒப்பு கொடுக்கிறார். இங்க வந்திருக்க ஒரு சிறு மந்தையானாலும் அப்பா வந்து கரத்துல நேர்ந்து நிற்கிறேன். இங்க வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஏதோ ஒரு வாய்ச்சி கொண்டு வந்திருக்கிறார். எல்லாவற்றையும் அறிந்த தேவன் ஆண்டவரே, நாங்கள் உட்கார்ந்தும் எழுந்ததும் அழிந்த தேவன் ஆண்டவரே, இந்த வேலையில் ஒவ்வொரு கரத்திலும் ஒவ்வொரு சபங்களும் ஒவ்வொரு பாடங்களும் இந்த கரத்தில் ஒப்பு கொடுக்கிறார். ஒவ்வொரு எடுத்து பயன்படுத்த ஆண்டவரே, உமக்காக சொல்லிக்க வேண்டும். இந்த நாளை செய்வதற்காக நன்றி ஆண்டவரே. தகப்பனே உங்களுக்கு கொடாகொடி ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். Thank you Jesus. நன்றி ஆண்டவரே. Hallelujah. Thank you Jesus. கர்த்தரே ஆவியானவர் கொண்டு பரிபூர்ண விடுதலை உண்டு. Hallelujah. Thank you Jesus. அப்பா உங்க சமூகத்துக்காக நன்றி, இரக்கத்துக்காக நன்றி, உங்க கிருபைகளுக்காக நன்றி. Thank you Jesus. Hallelujah. 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 நீங்க இருக்கிறீங்களா? கரங்களை உயர்த்தி சொல்றீங்களா? Yes, God wants to see you. நிச்சயமாக தேவன் உங்களை பார்த்து கொண்டுதான் இருக்கிறார். ஆகவேதான் உங்களை தட்டி எழுப்பி இந்த காலை ஆராதனைகளுக்கு நம்மை நானும் வந்திருக்கிறார். ஆகவே கரங்களை உயர்த்தும் போது கர்த்தர் பார்க்கிறார். இன்னும் என் பிள்ளைகள் வந்திருக்கிறது என்று சொல்லி கரம் பிடித்து இந்த நாள் முழுவதும் நம்மை அவர் நடத்துவார். அருமையான ஆராதனை பாடல்களோடு கூட இது மட்டுமாக நம்முடைய ஒவ்வொரு சகோதர சகோதரிகளும் நம் மத்தியிலிருந்து தேவ ஆவியானவர் நம் மத்தியிலே வரும்படிக்காகவும் இந்த நாள் முழுவதும் அந்த சமூகத்திலே நம்ம நிரப்ப வேண்டும் என்று சொல்லி அழகான ஆராதனை பாடல்களை பாடினார்கள். ஆகவே கர்த்தர் நம் மத்தியிலே பெரியவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மாம்சமான யாவரையும் அவர் ஆசீர்வதிக்க நல்லவராய் இருக்கிறார். ஆகவேதான் இந்த காலை வேளையிலே என் அருமையான சகோதரியை பலவீனர்களாய் நம்ம ராத்திரியில படுக்கலாம். எத்தனை பேர் சொல்றாங்க தெரியுங்களா? இதோ இரவு எனக்கு தூக்கம் இல்லை, என் கை கால் வலி, இதோ எனக்கு நான் எப்படி காலையில எழுந்தேன் என்று தெரியல என்று சொல்லி அநேக சாட்சி கொடுக்க முடியும். ஏனென்று சொன்னால் கர்த்தர் நம்ம தூங்க வைக்கிறதுக்கு பாருங்கம்மா, அவர் இரவும் பகலும் தூங்காம அவர் விழித்துக் கொண்டிருக்கிற தேவனாய் இருக்கிறாரா? நமக்கு நல்ல தூக்கத்தை கொடுக்கணும்னு சொல்லிட்டு அப்படியாய் தேவன் நம்ம எழுப்பியிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த பாருங்க, சங்கீதம் 125 முதல் வசனம் சொல்கிறது, கர்த்தரை நம்புகிறவர்கள் என்றென்றைக்கும் அசையாமல் நிலைத்திருக்கும் சீயோன் பர்வதங்களைப் போல இருப்பார்கள் என்று சொல்கிறதாம். ஹல்லேலூயா, ஆமென். கர்த்தருக்குள் நிலைத்திருக்கிறவர்களை தேவன் ஒருபோதும் கைவிடவே மாட்டார். யாருக்குள்ள நிலைத்திருக்கலங்க, கர்த்தருக்குள்ள நிலைத்திருக்கும் போது அவர் சீயோன் பரலோகத்தின் ஆசீர்வாதத்தினாலே நம்மை நிரப்ப நல்லவராயிருக்கிறார். ஆகவே ஒவ்வொரு பாடலை பாடி கர்த்தரை மகிமைப்படுத்தும். இந்த வேளையிலே ஆண்டவரே ஆவியானவர் அவர் எங்குண்டோ அந்த விடுதலை உண்டு தரமா? ஆகவே இந்த வேளையிலே ஆண்டவரே ஆராதனை, ஆவியோடு ஆராதனை, முழு உள்ளத்தோடு உங்களை ஆராதிக்கிறோம். ஏனென்றால் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் நம்மத்திலிருந்து பெரிய காரியங்களை செய்ய நல்லவராக இருக்கிறார். இந்த பாடலை பாடி கர்த்தரை நாம் மகிமைப்படுத்தலாமா? தேங்க்யூ லார்ட். நன்றி, நன்றி. கரைகளை உற்சாகமா தட்டி எல்லாரும் கரைகளை கொண்டு வந்திருக்கிறோம். சும்மாவே இருக்கக்கூடாதமா, அந்த சமூகத்துக்கு இருக்கிறோம். எஸ், நன்றி. தேங்க்யூ லார்ட். நன்றி. ஆவியானவரே நன்றி அப்பா. சத்தமா கட்டணும். ஆவியானவரே ஆராதனை, ஆவியோடு ஆராதனை, முழு உள்ளத்தோடு ஆராதனை,
ஆண்டவரே ஆராதனை, ஆவியோரே ஆராதனை, முழு உள்ளத்தோடு ஆராதனை, ஜீவனுள்ள தேவனை ஆராதனை, ஜீவன் தந்தை இயேசுவே ஆராதனை, ஜீவனுள்ள தேவனை ஆராதனை, ஜீவன் தந்தை இயேசுவே ஆராதனை, ஜீவபானை காட்டிலே ஆராதனை ஆராதனை, சொல்லுங்க ஜீவபானை காட்டிலே ஆராதனை ஆராதனை, ஜீவத்தண்ணீர் ஊற்றிலே உமக்கு ஆராதனை ஆராதனை, ஜீவத்தண்ணீர் ஊற்றிலே உமக்கு ஆராதனை ஆராதனை, ஆண்டவரே ஆராதனை, ஆவியோரே ஆராதனை, முழு உள்ளத்தோடு ஆராதனை, ஆவியிலும் ஆவியிலும் ஆராதனை, ஏனென்றால் என்னை காக்கும் வரை இயேசுதான் என் ஆராதனை, நண்பனையாய் இருக்கிறார் அவருக்கே என் ஆராதனை, தனித்தரை மொழியாய் இருக்கிறார் அவருக்கே என் ஆராதனை என்று சொல்லி இந்த காலையிலே அவர் மாத்திரம் ஆராதிக்கும். தேங்க்யூ நன்றி. காலையிலும் மழையிலும் ஆராதனை, காக்கும் மண்ணிலே சுவை ஆராதனை, காலையிலும் மழையிலும் ஆராதனை, காக்கும் மண்ணிலே சுவை ஆராதனை, கண்மலையானவரே ஆராதனை ஆராதனை, கண்மலையானவரே ஆராதனை ஆராதனை, கடற்கரை மொழியானவரே உமக்கு ஆராதனை ஆராதனை, சொல்லுங்க கடற்கரை மொழியானவரே உமக்கு ஆராதனை ஆராதனை, ஆண்டவரே ஆராதனை, ஆவியோரே ஆராதனை, முழு உள்ளத்தோடு ஆராதனை, சொல்லுங்கம்மா ஆண்டவரே ஆராதனை, ஆவியோரே ஆராதனை, முழு உள்ளத்தோடு ஆராதனை, பிதாக்குமாரனே ஆராதனை, பரிசுத்த ஆவியே ஆராதனை, பிதாக்குமாரனே ஆராதனை, பரிசுத்த ஆவியே ஆராதனை, ஆண்டவரே ஆராதனை, ஆவியோரே ஆராதனை, முழு உள்ளத்தோடு ஆராதனை, ஆண்டவரே ஆண்டவரே ஆராதனை, ஆவியோரே ஆராதனை, முழு உள்ளத்தோடு ஆராதனை, முழு உள்ளத்தோடு ஆராதனை, முழு உள்ளத்தோடு ஆராதனை. ஹல்லேலூயா சொல்லுங்க, ஹல்லேலூயா நீங்க சொல்லுங்க, ஹல்லேலூயா. எஸ் ஹல்லேலூயா. நீங்க சொல்றதுதான் கர்த்தர் கேட்க விரும்புகிறார். ஏனென்றால் தேவன் ரொம்ப சந்தோஷமா இருந்து இருதயத்தை நோக்கி பார்க்கல. நறுங்குண்ட இருதயம், நறுங்குண்ட இருதயம், பலவீனமான காரியம், இதுதான் கர்த்தர் நோக்கி பார்க்க வந்திருக்கிறார். ஒரு பாவியை ரட்சிக்க தேவன் உலகத்துக்கு வந்திருக்கிறவராக இருக்கிறார். ஆகவே உங்களை எங்களையும் அழைத்த தேவனை கண்களை மூடி அப்படியே துதிங்க. எல்லாரும் துதிங்க, துதிங்க, சத்தம் போட்டு துதிக்கணும். எஸ், இந்த வேலையோட உங்களுடைய சத்தங்கள், உங்களுடைய தேவனோடு கூட பேசுகிற காரியங்கள், தேவனை நம்ம துதிக்கிற வார்த்தைகள் தான் சத்தமா இருக்கணும். சத்தம் போட்டு துதிங்க. எத்தனையோ நாமங்கள் இருக்குது. அதிசயமானவர், ஆலோசனை, கர்த்தர், வல்லமையுள்ள தேவன், நித்திய துதாயின் 1000 நாமங்களை கொண்ட தேவன். ஏசப்பா உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், ஆராதிக்கிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம் என்று சொல்லுங்க. எல்லாருமா எல்லாருமா. எஸ் எஸ், thank you Jesus, thank you master, hallelujah. நம் மீது அன்பு கூர்ந்திருக்கிறார், நம்மை அரவணைத்திருக்கிறார், நம்மை காப்பாற்றி இருக்கிறார். எத்தனையோ காரியங்களை தேவன் நம்ம நடத்தி இருக்கிறார். அந்த தேவனை துதிக்க துதிக்க துதிக்க, எல்லாரும் துதிக்க. shout the Lord, praise you Jesus என்று சொல்லுங்க. hallelujah, 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 praise the Lord.
நீங்க சொல்லுங்க praise the Lord. Hallelujah. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. Hallelujah. Hallelujah. இதைத்தான் தேவன் விரும்புகிறார். நீங்க துதிக்கிற துதியின் சத்தத்தை கேட்டுதான் பரலோகத்திலிருந்து தேவன் இறங்கி வந்திருக்கிறார். ஒரு கூட்ட ஜனத்தை எண்ணிக்கை ஏற்படுத்தினேன், அவர்களை துதியை சொல்லி வருவார்கள் என்று சொன்னாங்க. அது இந்த ஹோலி ஜீசஸ் சர்ச், இந்த கூட்டத்தை தான் தேவன் அதிகமாய் விரும்புகிற தேவனாய் இருக்கிறார். ஹalleluya, ஹalleluya. அப்படி நம் மீது தேவன் அன்பு கூர்ந்திருக்கிறார் இல்லையாமா? நம் மீது தேவன் அன்பு கூர்ந்திருக்கிறாரா இல்லையா? அநேக கணவன் சொல்லலாம், மனைவி சொல்லலாம், நான் அதிகமா உங்களை நேசிக்கிறேன், ஆனா அந்த நேசிப்பு கொஞ்சமா இருக்கும், ஒரு காலகட்டத்தில் அது புதமா மறைச்சு போடும். ஆனா தேவன் சொல்லுகிறார், நான் கடைசி வரைக்கும் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொன்னார். இந்த உலகத்தின் கடைசி நாட்கள் வரைக்கும் நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார். கணவன் மனைவிகள் ஒரு பிரமாணம் பண்ண அந்த சமூகத்துக்கு முன்பாக இன்பத்திலும் துன்பத்திலும் உடல்நலத்திலும் நோயிலும் மரணம் பிரிக்கிற வரைக்கும் நான் உன்னோடு கூட இருப்பேன் என்று சொன்னார். ஆனா எத்தனை வீடு குடும்பங்களிலே இந்த நாட்களில் அநேக கணவன் மனைவிகள் சமாதானம் இல்லாமல் இருக்கிறார். அப்ப தேவன் தானே அவர்களை சமாதானப்படுத்தணும், ஒன்று கூட்டணும், தேவனுடைய குடும்பங்களாக தேவன் அவர்களை மாற்றி வாழ வைக்கணும். ஆகவே என் மீது அன்பு கூர்ந்து எனக்காக நீங்கள் சிலுவையில பலியானீரே அப்பா என்று சொல்லி அந்த கருத்துல போகிறது. இந்த பாடலை அனைவரும் தெரிந்த பாடல், கரையில உற்சாகமாக தட்டி பாடுங்க, எங்களுக்காக பாடல் போடப்படுகிறது, அதை பார்த்து பாடினாலே போதும். Thank you, Lord.
திருப்பி பிறக்கும் முன்னால் உமக்கேற்று வாழ்ந்திடு. நம்மை பிடித்திருக்கிறார், அவருக்கு ஏற்று வாழ. எஸ், உமக்கேற்று வாழ்ந்திடு. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. ஆராதனை உமக்கே. எல்லாரும் கரங்களை உயர்த்துங்க. Thank you, Lord. ஆராதனை உமக்கே. அனுதினமும் உமக்கே. சொல்லுங்க மாட்டீங்க. ஆராதனை உமக்கே. அனுதினமும் உமக்கே. ஆராதனை ஆராதனை உமக்கே. அனுதினமும் உமக்கே. ஹalleluya. நீங்க சொல்லுங்க ஹalleluya. ஹalleluya. ஒரு உலக மனுஷன் இருந்து நாளைக்கு மடித்து போகிற மனுஷன் நமக்கு ஒரு நன்மைகளை செய்துட்டான். நம்ம நினைக்காத நேரத்துல நமக்கு ஒரு உதவி செய்துட்டா அவங்களுக்கு என்னவா நம்ம சொல்றோம்? என்னவா சொல்றோம்? தேங்க்யூ என்று சொல்றோம், நன்றி என்று சொல்றோம். அந்த மனுஷன் ஒருவேளை நமக்கு நல்லது செய்தது பின்னாடி பத்தி ஏதோ சொன்னாங்க, ஐயோ நான் கொடுத்துதான் இப்படி இருக்கிறாங்க, ஏதோ நான் தான் உங்களுக்கு உதவி செய்தேன்னு சொல்லுவாங்க. ஆனா ஒரு நன்மையை நம்ம கிட்ட எதிர்பார்க்காம தேவன் நமக்காக பலியாகி கடைசி சொட்டு ரத்தம் இருக்கும், தன் உடலில் இருக்கிற கடைசி சொட்டு ரத்தம் இருக்கும் நமக்காக சிந்தி இதோ நமக்காக பலியா இருக்கிற ஒரு சின்ன பையன் போய் ஆண்டவரை கேட்கிறாங்க, ஆண்டவரே நீங்க எவ்வளவு என்ன அன்பு செய்றீங்க சப்பா என்று சொல்லி கேட்கிறார். அந்த புள்ள போய் கேட்குது, நான் எவ்வளவு நீங்க என்ன அன்பு செய்றீங்க என்று சொல்லி. அப்ப ஆண்டவர் சொன்னாரா, எவ்வளவு அன்பு செய்யறது தெரியுமாப்பா உன்னு சொல்லிட்டு நான் கரை இவ்வளவாய் ஒரு அன்பு செய்கிறேன் என்று சொன்னார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அது போல இந்த நாளிலே தேவனை தேடி வந்திருக்கிறவங்க ஒவ்வொருவரையும் தேவன் சொல்றார், நான் உன்னை அன்பு செய்கிறேன். நீங்க நம்ம சொல்ல போறீங்க, அப்பா நான் உங்களை அன்பு செய்கிறேன். தேவனோடு கூட உறவாடி கொண்டிருக்க வேண்டும், அவர் அதிகமாய் அன்பு செய்து கொண்டே இருக்க வேண்டும். அப்போதான் பல நன்மைகளை நாம் தேடி வரும்படிக்காய் கர்த்தர் நமக்கு கிருபை செய்வார். ஹல்லேலூயா. நிறைவானது நம் வீட்டில் இருக்கும் போதுங்க எல்லா குறைவுகள் ஒழிந்து போகும். அது எப்போது உடைந்து போகும்? நாம் தேவனோடு கூட இணைந்திருக்கும் போது. கணவன் மனைவி பிள்ளைகள் ஒவ்வொரு நாளும் குடும்பத்தில் அநேக காரியங்கள் ஒன்றுதாமா, ஆனாலும் தேவனை நோக்கி பார்ப்போம். அவர்கள் முகங்கள் பிரகாசமாக இருக்கும், அவர்களுடைய குடும்பங்களுக்கு அநேக ஆசீர்வாதங்கள் கிடைக்கும். ஒவ்வொரு நாளும் அந்த கருத்துல போடுங்க, நான் எவ்வளவு போராடணும் ஜெயத்தை பெற்றுக் கொள்ளலாம். ஏனென்றால் இந்த உலகத்தில் நாம் இருக்கிற வரைக்கும் வியாதிகள், பிரச்சனைகள், தொல்லைகள், தீமைகள், அநேக காரியங்கள் நம்ம தொடர்ந்து பிடித்துக் கொண்டே இருக்கும். ஆனால் வசனம் சொல்கிறது, அவை எல்லாவற்றிலும் என்ன நினைப்போம், நமக்கு பயமுறுத்தும் ஒரு நோய், ஒரு வெளிவினம், ஒரு கஷ்டம், ஒரு கடன் எல்லாமே நமக்கு முன்பாக பெருசா வந்து நிற்கும். ஆனால் வசனம் சொல்கிறது, இவை எல்லாவற்றிலும் காட்டிலும் உன்னில் இருக்கிறவர் பெரியவர் என்று சொல்கிறார். ஹல்லேலூயா. எந்த பிரச்சனை மக்களே சொல்ல நீங்க பார்த்துக்கோங்க, அது எனக்கு பெருசா தெரியல, நீங்க அதுக்கும் பெருசா இருக்கிறீங்க சொல்லிட்டு நம்ம ஆண்டவரை சொல்லிட்டு நான் பாருங்கம்மா, தேவன் நமக்கு எல்லாமா இருக்கிறார். அப்படி நன்மைகளை செய்த நல்லவரே இயேசு தெய்வமே, அப்பா எங்க இயேசு தெய்வமே உமக்கே நன்றி என்று சொல்லி இந்த பாடலை பாடி வார்த்தை வழியாக, பாடல் வழியாக, ஆராதனை வழியாக தேவனுக்கு நாம நன்றி சொல்ல போகிறோம். தேங்க்யூ. எல்லாரும் கரைகளை அப்படியே உற்சாகமா நன்றிங்கள. யாரும் சோர்வா இருக்கக்கூடாது, எல்லாம் சத்த போட்டு கை தட்டுங்க. சோர்வு போயிடும், வெளிவினங்கள் போயிடும். எஸ், தேங்க்யூ. கை தட்டி இருக்கக்கூடாது, ஆராதனை கொண்டு போறீங்க, உற்சாகமா கரங்களை தட்டுங்க. தேங்க்யூ, நன்றி. தேங்க்யூ ஜீசஸ். நன்மைகள் செய்த நல்லவரே இயேசு தெய்வமே, என் இயேசு தெய்வமே. நன்மைகள் செய்த நல்லவரே இயேசு தெய்வமே, என் இயேசு தெய்வமே. இயேசுவே உமக்கு நன்றி, இயேசுவே உமக்கு நன்றி, இயேசுவே உமக்கு நன்றி,
பரிசுத்தமாக்கினே. உணர்ந்தவங்களா சொல்லுங்க, பாவக்கரைகள் நீரைத்த என்னை பரிசுத்தமாக்கினே. அதற்கு என்ன செய்யணும்? இயேசுவே உமக்கு நன்றி. ஆமென். இயேசுவே உமக்கு நன்றி. நீங்க சொல்லுங்க, இயேசுவே உமக்கு நன்றி. ஐயோ, இயேசுவே உமக்கு நன்றி. உயிருள்ள நாளெல்லாம், என் உயிருள்ள நாளெல்லாம், உயிருள்ள நாளெல்லாம் தேவனுக்கு நன்றி சொல்லலாம். என் உயிருள்ள நாளெல்லாம் எளியவன் என்னை குப்பையிலிருந்து தூக்கி நிறுத்தினீர். எளியவன் என்னை குப்பையிலிருந்து தூக்கி நிறுத்தினீர். என்னை எதிர்த்த ஞானிகளை வெட்கப்படுத்தினீர். என்னை எதிர்த்த ஞானிகளை வெட்கப்படுத்தினீர். இயேசுவே உமக்கு நன்றி. இயேசுவே உமக்கு நன்றி. சொல்லுங்க, இயேசுவே உமக்கு நன்றி. நன்றி இயேசுவே உமக்கு நன்றி. இயேசுவே உமக்கு நன்றி. எதுவரையோ உயிருள்ள நாளெல்லாம், என் உயிருள்ள நாளெல்லாம். சொல்லுங்க, உயிருள்ள நாளெல்லாம். ஆமென். என் உயிருள்ள நாளெல்லாம். மகிமையின் தேவன் மாசற்ற அன்பால் மறுரூபமாக்கிறார். உலகமெல்லாம் நற்செய்தி சொல்ல வல்லமை நமக்கு தருகிறார். ஓ God, உமக்கு நன்றி. ஒரு வல்லமை ஒவ்வொருவரும் ஊற்றுதலுக்காக உமக்கு நன்றி ராஜா. நன்றி ராஜா. மகிமையின் தேவன் மாசற்ற அன்பால் மறுரூபமாக்கினீர். மகிமையின் தேவன் மாசற்ற அன்பால் மறுரூபமாக்கினீர். உலகமெங்கும் நற்செய்தி சொல்ல வல்லமை தருகிறேன். உலகமெங்கும் நற்செய்தி சொல்ல வல்லமை தருகிறேன். இயேசுவே உமக்கு நன்றி. இயேசுவே உமக்கு நன்றி. நீங்க சொல்லுங்க, இயேசுவே உமக்கு நன்றி. ஆமென். இயேசுவே உமக்கு நன்றி. இயேசுவே உமக்கு நன்றி. உயிருள்ள நாளெல்லாம், என் உயிருள்ள நாளெல்லாம், உயிருள்ள நாளெல்லாம், என் உயிருள்ள நாளெல்லாம், உயிருள்ள நாளெல்லாம், என் உயிருள்ள நாளெல்லாம். ஹல்லேலூயா. நாம் உயிர் இருக்கிற வரைக்கும் ஆண்டவருக்காக நன்றி சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மனுஷர் வாழ்க்கையில ஏதாகிலும் ஒரு காரியங்களை அவர் செய்து கொண்டேதான் இருக்கிறார். எத்தனை காரியங்கள் நம்ம வாழ்க்கையில அறியாத, எப்படி நடந்துச்சுன்னு தெரியல, எப்படி வந்தாங்கன்னு தெரியல, எப்படி போனேன்னு தெரியல என்று சொல்லி எத்தனையோ அதிர்ச்சிகரமான காரியங்கள் தேவன் நம்ம வாழ்க்கையில செய்து கொண்டே இருக்கிறார். தேவன் இந்த ஊழியக்கார குடும்பத்திலே அநேக பிரச்சனைகள், அநேக சோதனைகள், ஊழியர்களை செய்யக்கூடாதபடிக்கு அநேக தடைகளில் அநேக குடும்பங்களை கொண்டு வந்திருக்கிறார். ஆனாலும் அவங்களுக்கெல்லாம் ஒரே ஒரு தைரியம் என்ன தெரியுங்களா? என் தேவன் அந்த ஊழியக்கார குடும்பங்களோடு கூட இருக்கிறார். இந்த உலகத்தில் இருக்கிற அவனை காட்டிலும் இது குடும்பங்களிலே, ஊழியக்கார குடும்பங்களில் இருக்கிற தேவன் பெரியவராய் இருக்கிறார். ஆகவே நிறைய காரியங்கள்மா நம்ம தொடர்ந்து வந்து கொண்டு இருக்கோம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், சங்கீதம் 32:8 சொல்லுகிறது, Psalms 32:8 சொல்லுகிறது, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்வேன் என்று சொன்னார். I teach you, I guide you என்று சொல்லியிருக்கிறார். The right path and show to you என்று சொல்லுகிறார். அந்த காரியத்தை தான் தேவன் இந்த நாளிலே நம்ம கூட செய்யறவராக இருக்கிறார். ஆக நம்ம அப்பா கிட்ட ஒரு வார்த்தை சொல்ல போகிறோம். நீ காட்டும் வழியிலே நான் செல்வேன் ஆண்டவர், என் தெய்வமே உன் சித்தம் போல நான் நடப்பேன் ஆண்டவர் என்று சொல்லி அந்த கர்த்தர் ஒப்பு கொடுப்பீர்கள் என்று சொன்னார். இதோ என் மகன், என் மகள், இதோ என் பிள்ளைகள் என்று சொல்லி
அநேக ஆலோசனைகளை சொல்லுவார். இந்த ரைட் வே எடுத்து சொல்லி உங்களுக்கு காண்பிப்பார். பிசாசனால் அநேக தீமையான காரியங்களை காண்பிப்பார். நான் வாலிப பிள்ளைகளுக்கு நிறைய சொல்லுவேன். இந்த ஏஜ், அந்த ஏஜை வந்து ரெண்டு பேருக்கும் ரொம்ப பிடிக்கும். இந்த டீன் ஏஜ் கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸ்ன்னு சொல்றேன். அந்த வயசை பிசாசுக்கு ரொம்ப பிடிக்கும். அதே போல நம்ம தேவனுக்கு அதிகமாக பிடிக்கும். ஆனால் நாம என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லிதான் இந்த சங்கீதம் 32:8 சொல்லுகிறபடி ஐ டீச் யூ, ஐ கைட் யூ என்று சொல்கிறார். அந்த காரியத்தை நாம் ஒவ்வொரு நாளும் கடைபிடித்து நடப்போம் என்று சொன்னால் கர்த்தர் நமக்கு நல்ல வழியை காட்டுவார். ரொம்ப நல்லதா இருக்கும். போற வழிகள் நல்லா இருக்கும். கருடு முரடான பாதைகள், அதன் வழியா பிரவேசிக்கிற பிள்ளைகள் ஏராளம். ஆனால் விசாலமான பாதையை செல்கிற பிள்ளைகளும் ஏராளம். ஆனால் தயவு செய்து விசாலமான பாதத்தை நீங்க தெரிந்து கொள்ளாதீர்கள். அதுல அநேக ஆபத்துகள் இருக்கும். ஆனால் கருடு முரடான பாதைகளில் நீங்கள் வரும்போது தேவன் உங்களுக்கு வழி காட்டுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப இந்த பாடலை பாடி அந்த சமூகத்தை நம்ம ஒப்பு கொடுக்க போகிறோம். தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். நன்றி, நன்றி, தேங்க்யூ, நன்றி, நன்றி. நீ காட்டும் வழியில் நான் செல்லுவேன், என் தெய்வமே உம் சித்தம் போல். நீ காட்டும் வழியில் நான் செல்லுவேன், என் தெய்வமே உம் சித்தம் போல். என் தெய்வமே உம் சித்தம் போல். நன்றி, நன்றி, நன்றி ஐயா இயேசுவே உமக்கே நன்றி. நன்றி, நன்றி, நன்றி ஐயா இயேசுவே உமக்கே நன்றி. என் தாயின் வயிற்றிலே அன்றி என்னை அறிந்தீரே. என் தாயின் வயிற்றிலே அன்றி என்னை அறிந்தீரே. உம் பிள்ளையாக மாற்றீரே. உன்னத ஆவியா நிரப்பினீரே. உம் பிள்ளையாக மாற்றீரே. உன்னத ஆவியா நிரப்பினீரே. நன்றி சொல்லுங்க. நன்றி, நன்றி, நன்றி ஐயா இயேசுவே உமக்கே நன்றி. நீங்க சொல்லுங்க. நன்றி, 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 நன்றி ஐயா இயேசுவே உமக்கே நன்றி. அதிசயமான தேவா எங்கள் ஆலோசனை கர்த்தாவே. அதிசயமான தேவா எங்கள் ஆலோசனை கர்த்தாவே. உலகத்தை நடத்தும் தெய்வமே உன்னதமான என் தெய்வமே. உலகத்தை நடத்தும் தெய்வமே உன்னதமான என் தெய்வமே. நன்றி, 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 நன்றி ஐயா இயேசுவே உமக்கே நன்றி. நன்றி சொல்லலாமா? நன்றி, நன்றி, நன்றி ஐயா இயேசுவே உமக்கே நன்றி. இயேசுவே உமக்கே நன்றி. இயேசுவே உமக்கே நன்றி. ஹல்லேலூயா. ஒரு நிமிஷம் நான் எழுந்திருப்போம். அனைவரும் எழுந்திருச்சு தேவனுடைய வார்த்தையை கேட்பதற்கு முன்பாக அப்பா என் ஆவி ஆத்மா சரீரம் என்னுடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். அப்பா உங்களை துதிக்க வந்திருக்கிறேன், உங்களை ஆராதிக்க வந்திருக்கிறேன், உங்களுக்கு நன்றி சொல்ல வந்திருக்கிறேன் என்று சொல்லி எல்லா சோர்வுகள் பலவீனங்களை நீக்குகிற கர்த்தர்
நம்ம மத்தியில இருந்து பெரிய காரியங்களை செய்ய நல்லவராக இருக்கிறார். அவர் வார்த்தைகளை கேட்கணும் இல்லைங்களா? ஆகவே கண்களை கொடுங்க, கரையில எல்லாரும் உயர்த்துங்க, எல்லாரும் கண்களை கொடுங்க, தலையில ஊத்துங்க. Raise your hands. Raise your hands to God. Jesus, நான் வந்திருக்கிறேன். ஏசப்பா உங்க சமூகத்தை நான் வந்திருக்கிறேன் என்று சொல்லி அவர் கன்ஃபிடன்ஸ் கொடுங்க. எல்லாரும் Thank you Jesus. நன்றி தகப்பனே, நன்றி நன்றி. Thank you Jesus. நன்றி ராஜா, நன்றி தகப்பனே. உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம் ஐயா. உம்மை துதிக்கிறோம் ஐயா, உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த வார்த்தைகளை கேட்க தயார் பண்ணுங்க தகப்பனே. ஆண்டவரே வார்த்தைகள் ஆண்டவரே வழி ஓரத்திலும் ஆண்டவரே உள் பதாரிலும் ஆண்டவரே அப்பா விடாதபடிக்கு நல்ல நிலைமைகள் உள்ளத்தில் விழுந்து ஆண்டவரே இன்று நாங்கள் கேட்கிற வார்த்தைகள் நூறாக உங்களுக்கு கனி கொடுக்கட்டும் பேசு சுவாமி. Thank you Jesus. நன்றி ராஜா, நன்றி 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 நன்றி. விடுதலை பெற்று உம்மைத்தான் விடுதலை கொடுத்தீ. விடுதலை பெற்ற உம்மைத்தான் விடுதலை கொடுத்தீ. ராஜாக்களாக லேவியராக உமக்கென தெரிந்து கொண்டே. ராஜாக்களாக லேவியராக உமக்கென தெரிந்து கொண்டே. கரங்களை ஆராதனை. சபை ஆராதிக்கிறோம் தேவனே. மகிமை உமக்கென்றோ, மாட்சிமை உமக்கென்றோ, மகிமை உமக்கென்றோ. உயிரின் ஊற்றே நீயாவாய், உள்வகையின் கனியே நீயாவாய். உயிரின் ஊற்றே நீயாவாய், உள்வகையின் கனியே நீயாவாய். உலகின் பிறப்பின் நீயாவாய், உள்ளத்தின் மகிழ்வே நீயாவாய். நீ இல்லாத நாளெல்லாம் நாளாகுமா? நீ இல்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா? சொல்லுமா? நீ இல்லாத நாளெல்லாம் நாளாகுமா? நீ இல்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா? தலை போல தேற்றி, தந்தை போல ஆற்றி, தோள் மீது சுமந்திடும் என் இயேசையா. தலை போல தேற்றி, தந்தை போல ஆற்றி, தோள் மீது சுமந்திடும் என் இயேசையா. உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே. நீ போதும் என் வாழ்விலே. ஆமென். நீ போதும், நீ போதும் என் வாழ்விலே. நீ போதும் என் வாழ்விலே. நீ போதும் என் வாழ்விலே. இயேசையா நீ போதும் என் வாழ்விலே. வாழ்ந்தாலும் உம்மோடுதான், மரித்தாலும் உம்மோடுதான். ஒரு அறிக்கை செய்யலாமா? வாழ்ந்தாலும் உம்மோடுதான், மரித்தாலும் உம்மோடுதான்.
மூடிக்கொண்டிருக்கிறது. உணர்ந்தவங்க பெற்றுக் கொண்டாங்க. என் தேவ பிரசன்னம் உங்கள் மேலே மூடுகிறது. ஹல்லேலூயா, 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 ஜீவனை கொடுத்திருக்கிறார். இந்த தட்டி எடுத்து வந்திருக்கிறார். இந்த ஆராதனைகளுக்கு வந்திருக்கிற யாரும் கத்து நிறைவாய் அனுப்ப போகிறார். குறைவுகளை மாற்றுகிறார், பலவீனங்களை மாற்றுகிறார். கர்த்தர் உங்களுக்கு இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை கொடுத்து உங்களை அனுப்ப போகிறார். ஹல்லேலூயா. நன்றி நன்றி. கண்களை மூடுவோம். எல்லா துதியும், எல்லா கனமும், எல்லா மகிமையும் பாத்திரராய் இருக்கிற இயேசப்பா, அருமையான காலைகளுக்காக உமக்கு கொடாத ஒரு ஸ்தோத்திரம். உங்க இரக்கம் பெரியது, உங்க அன்பு பெரியது, உங்க தயவு பெரியது. ஆகவேதான் நாங்கள் அங்கே நின்று கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் பலவீனர்கள் தகப்பனே, கர்த்தர் பலப்படுத்தினீரே, அதற்காக உங்களுக்கு நாங்கள் நன்றி சொல்கிறோம். அப்பா, நீதிமான்களை ஆசீர்வதிப்பதே உங்களுக்கு அதிகமான பிரியம் என்று சொல்கிறபடி இந்த நாளிலே உங்களுடைய வசனத்தை கேட்க இந்த ஆராதனை புறத்துக்கு வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோடு கூட நீர் பேசுகிற வார்த்தைகளுக்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம். ஆண்டவர் பேசுகிற ஊழியக்காரரை மறைத்து என்னோடும் ஆண்டவரை வந்திருக்கிற பிள்ளைகளோடும் அவரோடு கூட கர்த்தரை பேசுகிறவர்களுக்காக உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். அப்பா, இந்த ஹோலி ஜீசஸ் சர்ச் எடுத்து நடத்துகிற என் அன்பான கிறிஸ்டியனுக்காக ஸ்தோத்திரம், அவர் குடும்பங்களுக்காக ஸ்தோத்திரம். அந்த மனைவியை பலப்படுத்துங்க, போதுமான கிருபையினாலே நிரப்புங்க ஆண்டவரே. அவரோடு கூட உடன் ஊழியர்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. அப்பா, இந்த சகோதரிகள் வர்ஷிப்பர் ஆண்டவரே, கர்த்தர் இந்த கொடுத்தமைக்காக உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. தொடர்ந்து ஈட்டு துதித்து ஆராதித்து மகிமைப்படுத்தி தங்களை ஒப்பு கொடுத்த விண்ணப்பங்களை சொல்லிக் கொண்டிருக்கிற அப்பா, இதோட விண்ணப்பங்களோடு கூட வந்திருக்கிறேன், பெருமிகளோடு கூட வந்திருக்கிறேன், தேவைகளோடு கூட வந்திருக்கிறேன், கைவிடப்பட்ட சூழ்நிலை வந்திருக்கிறேன் என்று சொல்லி கதறுகிற ஒவ்வொரு ஆத்மாவுக்கும் நீர் வார்த்தையை கொடுத்து திருப்தியாக்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தரை சீக்கிரமே காக்குவாங்க. நன்றி ஏசப்பா, அற்புத நாமத்தினாலே என்னை தாழ்த்துடைய கரத்தில் ஒப்புக்கொண்டு ஜெபிக்கிறோம் மகிமையின் நல்ல பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க சொல்லுங்க ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Thank you. God bless you all.